இந்தியா கூட்டணி கூட்டத்தை புறக்கணிக்கிறதா திமுக சொல்லியிருக்காங்க. ஆனா நீங்க திமுகவோட இணைந்து தேசிய நலன் சார்ந்த விஷயத்துல பயணிக்க போறதா சொல்றீங்க. குறிப்பா நாடாளுமன்ற விவகாரங்கள்ல ஒண்ணா சேர்ந்து பயணிக்க போறதா சொல்றீங்க. இது எந்த வகையில சாத்தியப்படுத்த போறீங்க? சரி, திமுகவுக்கு மனக்கசப்பு இருக்குன்றத நான் முழுமையா ஏத்துக்கிறேன். அவங்க கூட தான் நாங்க கூட்டணி வச்சிருந்தோம். 2004 இருந்து 2014 தவிர எல்லா எலெக்ஷனும் ஒன்னா தான் பயணிச்சோம். நிறைய எலெக்ஷன்ல பெரிய வெற்றியும் பெற்றோம். ஆனா இந்த சட்டமன்ற தேர்தலில் 2026 நமக்கு ஒரு பெரிய வெற்றி வரல. நாங்க அந்த கூட்டணியிலேயே இருந்தோமா, யாருக்குமே மெஜாரிட்டி வந்திருக்காது. ஏன்னா தாவேகாவுக்கும் 107 சீட்டு தான் வந்திருக்கு, அவங்களுக்கும் தனி மெஜாரிட்டி கிடையாது. அதனால ப்ரீ போல் அலையன்ஸ் ஒன்னா இருந்தாலும் ஒரு போஸ்ட் போல் அலையன்ஸ் உருவாக வேண்டிய சூழல்ல தான் தமிழ்நாட்டு மக்கள் வாக்களிச்சாங்க. அந்த அடிப்படையில தான் ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு 5 வருஷம் ஆட்சி இருக்கணும், அது ஒரு நிலையான ஆட்சி இருக்கணும் என்பதற்காக நாங்க திமுக கூட்டணியில இருந்து விலகி தாவேகாவுக்கு ஆதரவு தந்தோம். அதே மாதிரிதான் ஐயுஎம்எல், பிசிகே, கம்யூனிஸ்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க, ஆதரவு கொடுத்துருக்காங்க. என்ன அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு மன வருத்தம், அந்த போன விதம் அவங்களுக்கு கொஞ்சம் வருத்த அளிக்கின்றதை நான் முழுமையா ஏத்துக்கிறேன். அதனால கொஞ்சம் ஒரு ஒரு பிரிவு வந்திருக்கு. ஆனா நீங்க கேரளாவை பார்த்தாலும் பெங்காலை பார்த்தாலும் மாநிலத்துல போட்டியிட்டாலும் மத்தியில சில விஷயங்களுக்கு ஒத்துழைக்க முடியுது, பாராளுமன்றத்துல ஒத்துழைக்க முடியுது. கம்யூனிஸ்ட் கட்சியோட நாங்க கேரளால போட்டிடுறோம். இப்ப கூட நாங்க கேரளால நாங்க ஆட்சிக்கு வந்திருக்கோம், அவங்க முன்னாடி ஆட்சிக்கு இருந்தாங்க. ஆனா இப்ப ஆனா பார்லிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சிபிஐஎம்மும் காங்கிரஸும் இணைஞ்சுதான் இந்தியா பிளாக் பிஜேபிக்கு எதிர்ப்புல கிளியரா இருக்கணும். அதே மாதிரிதான் திரிணாமுல் காங்கிரஸும். அதனால கொஞ்சம் ஒரு ஒரு சோபரா கொஞ்சம் ஒரு இந்த மனக்கசப்பை ஒதுக்கி வச்சுட்டு பார்த்தா பார்லிமெண்ட்ல கோஆபரேட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் என்னுடைய கருத்து. ஏற்கனவே நாடாளுமன்றத்துல திமுகவினருக்கு தனி இருக்கை வேணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை திமுக முன் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி நேரத்துல நீங்க உங்களுடைய சொன்னேன், அவங்களுக்கு மன வருத்தம் இருக்குன்றத நான் முழுமையா ஏத்துக்கிறேன். அந்த பிரிஞ்ச விதம் இன்னும் கொஞ்சம் பெட்டரா நாங்க ஹேண்டில் பண்ணிருக்கலான்றதையும் நான் ஏத்துக்கிறேன். ஒரு 5 எம்எல்ஏக்கள் போய் முன்னாள் முதல்வர் திராவிட முன்னேற்ற கழக தலைவரை பார்த்துட்டு அப்புறம் நாங்க எங்க முடிவை அறிவிச்சிருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்குன்றத நான் முழுமையா ஏத்துக்கிறேன். அதாவது கொஞ்சம் மனக்கசப்பு இருக்கு. எல்லா கட்சியும் தனித்தனி தான் உட்காருவாங்க. இங்க தமிழ்நாடு இங்க டிஎம்கேயும் காங்கிரஸும் கொஞ்சம் பிணைஞ்சு உட்கார்ந்து இருந்தோம். அப்ப தனியா உட்காரணும். தனியா உட்கார்றதுனாலேயே ஒரு கோஆபரேஷன் இல்லைன்னா அர்த்தம் கிடையாது. திரிணாமுல் காங்கிரஸும் தனியா தான் உட்கார்ந்துருக்கு. அதனால இது தனியா உட்கார்றதுனால ஒண்ணு அது ஒரு சிம்பாலிக் செப்பரேஷன் பார்க்கலாம் மொழிய. இதை நீங்க கொஞ்சம் ஒரு ஓவர பீரியட் ஆஃப் டைம் சரி பண்ணிக்க முடியும். அது கொஞ்சம் மெச்சூரா பார்த்து ஒரு சோபரா பார்த்தாக்க ஸ்டேட்ல கம்பீட் பண்ணாலும் நேஷனல் லெவல்ல கோஆபரேட் பண்ண முடியும்ன்றத மற்ற மாநிலங்கள் உதாரணமாக நான் என்னால காட்ட முடிகிறது. சார், அப்போ திமுகவோட இணைந்து பயணிக்க காங்கிரஸ் தொடர்ச்சியா முயற்சி பண்ணும் அப்படிங்கறது அப்படி பாஜகவுக்கு சித்தாந்த ரீதியாக எதிர்பார்க்கின்ற அனைத்து கட்சிகளும் இந்திய அளவில் அனைத்து கட்சிகளையும் ஒருங்கிணைக்க வேண்டியது காங்கிரஸ் உடைய கடமை. அதான் என்னுடைய கருத்து. அந்த வகையில பாஜக இன்னைக்கு பாஜகவோட சித்தாந்த ரீதியாக டிஎம்கே எதிர்ப்புல தான் இருக்காங்க. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அதனால அவர்களையும் அந்த அந்த பாஜக எதிர்ப்பு அணியில சேர்த்துக்க வேண்டும், அவர்களையும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. அதனால இங்க மாநிலத்துல வேற அணியில இருந்தாலும் மத்தியில இந்த பாஜக எதிர்ப்பு இந்துத்துவா ஹிந்திக்கு எதிர்ப்பாக ஒரு அணி அமையும் பொழுது அந்த அணியில காங்கிரசும் திமுகவும் ஒன்னா பயணிக்க வாய்ப்பு இருக்கின்றது என்பதுதான் என்னுடைய கருத்து.